नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादानिताय कृपपदायिने गौरगतदामताय नगरग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं वाचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुतः सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय क्रिस्टियन देश भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय भागवत प्रार्थने सर्वशास्त्राप्ति वियुक्षा सर्ववेदैः सत्फला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैः त्रिपुरता सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कालितुवन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित सर्व परमानंद पाठाय प्रेम वर्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत्येह बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महातन मद्विस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते असाधु साधु तदाहिन् अधिनोच्चताः आणामुञ्च काशिन् मां प्रेम्णा कृत्खण्डयोस्पुरा हरे कृष्णा மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவரின் உயிர் பகவானே, நீர் கலியுகத்தில் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நான்காவது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 23வது பதம். கரெக்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 22வது பதம். ओम नमो भगवते वासुदेवाय. हिज डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय. नैतेन देहेन हरे कृदाहशो देहोद्भवेनावम् अलम कुजन्मना विरीडा मम भूतभुजन प्रसंगदस् तज्जन्म दिग्यो महदाम आवत्यक्रु. हरे कृष्णा. ஹரே மாதாஜி. பிரணாம் மாதாஜி. நான் படிக்கிறேன். பிரணாம் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. நீர் சிவபெருமானின் திருவடி தாமரைகள் எடுத்து குற்றம் புரிந்தவர் ஆவீர். தீவினை பயனால் உமக்கு நான் பிறந்திருக்கிறேன். உடலினால் நமக்குள் ஏற்பட்ட சொந்தத்தினை நான் அவமானமாக கருதுகிறேன். மேலும் மிக உயர்ந்த சான்றோரின் திருவடி தாமரையின் இடத்து குற்றம் புரிந்த ஒருவிடமிருந்து பிறந்த எனது உடலை மாசுடையது என்று கருதி என்னை நானே நிந்தித்துக் கொள்கிறேன். பொருளுரை. பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தர்கள் அனைவரினும் மிகச் சிறந்தவர் சிவபெருமான். வைஷ்ணவானாம் யதா சம்போ. முந்தைய சுலோகங்களில் சதீப் சிவபெருமான் எப்போதும் உன்னதமான நிலையில் இருப்பவர்,
ஏனென்றால் அவர் தூய வாசுதேவ நிலையில் இருப்பவர் என்று சொல்கிறார். வசுதேவம் என்பது ஒரு நிலை. அதனின்றுதான் கிருஷ்ணராகிய வாசுதேவர் பிறந்தவர். ஆகையினாலே சிவபெருமான் பகவான் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தராக விளங்குகிறார். சதியின் நடத்தையானது போற்றத்தக்கதாகும். ஏனென்றால் பகவான் விஷ்ணுவிற்கோ அல்லது அவரது பக்தருக்கோ எதிராக கூறப்படும் நிந்தனையினை ஒருவர் பொறுத்து கொள்ளக்கூடாது. சதி சிவபெருமானிடம் கொண்ட தனிப்பட்ட தொடர்பிற்காக அல்லாது தனது உடல் தட்சனிடமிருந்து பெறப்பட்டதை எண்ணியே வருந்துகிறாள். காரணம், தட்சன் சிவபெருமானின் திருவடி தாமரைகள் எடுத்து குற்றம் புரிந்தவர் ஆவார். அவள் தட்சனுக்கு தான் பிறந்ததை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்போ சதிதேவி இங்க தக்ஷனுடைய யாகத்துல வேண்டாத விருந்தினராக கலந்து கொண்டால், அழையாத விருந்தினராக. ஆனா சிவபெருமான் வந்து சதிதேவியை எச்சரிக்கிறாங்க, நீ வந்து இதுல கலந்து கொள்ளக்கூடாது, ஏன்னா உன் தந்தை வந்து எம்மேல இருக்கிற கோபத்தினால உன்னை அவமதிக்க கூடும், அதனால உன்னோட உடலையே கூட நீ இழக்க நேரிடும்னு சொல்றாரு. அதையும் மீறி அவங்க போறாங்க. அங்க அதே போல சிவபெருமானுக்கு வந்து ஆவிர்வாகம் கொடுக்கறது எல்லாம் நிறுத்திடுறான் தக்ஷன். அப்ப தேவர்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. ஆனா தக்ஷன் மேல உள்ள பயத்தினால தேவர்கள் யாருமே எதிர்த்து கேட்கல. அப்ப தன்னையும் அவமதித்ததை உணர்ந்து தன் கணவனைக்கும் அவமானத்தை அங்க ஏற்படுத்துறான் தக்ஷன். அதனால அவங்க பொறுத்து கொள்ள முடியல ஒரு லெவலுக்கு மேல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, தக்ஷனிடம் அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. நீ வந்து சிவபெருமானை மிகவும் குறைந்த நிலையில மதிப்பிடுற, உன்னோட கண்ணோட்டத்துல அவர் உன்னை போல ஒரு சாதாரண பிரஜை கிடையாது, அவர் வந்து மிக உயர்ந்த வசுதேவ நிலையில இருக்கக்கூடியவர். வசுதேவ நிலை அப்படின்னா சுத்த சத்துவ நிலை. அவருக்கு முக்குணங்கள் எல்லாம் கிடையாது உன்ன மாதிரி. அப்போ உன்னோட லெவல்ல அவரை நினைச்சதுனால நீ வைஷ்ணவ அபராதம் பண்ற, இது மிகப்பெரிய அபராதம். நான் உன்னோட உடல்ல பிறந்ததுனால நீ என்னை மகன்னு நினைக்க வேண்டாம். உடல் தளத்தில் நீ செயல்படுகிறாய், ஆத்ம தளத்தில் நீ இல்ல. அப்போ உன்னோட பொய் கௌரவத்தினால நீ அவரை அவமரியாதை பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி பலதும் அங்க வாக்குவாதம் பண்றாங்க. இப்போ பகவான் சிவபெருமானோட திருவடை தாமரைகளில் குற்றம் புரிந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால நான் உன்னோட உடல்ல இருந்து பிறந்தனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன், எனக்கு இந்த உடல் கூட வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கே வந்துட்டாங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். ஸ்லோகம் 23. கோத்திரம் த்வதீயம் பகவான் விருஜஸ்வஜோ தாக்ஷாயணி தீயாக யதா க்ஷூதுர்மனாக வியபேத நர்ம ஸ்மிதம் ஆஷூததாஹம் விஸ்ருஷ்ய ஏதத் குணபம் த்வத் அங்கஜம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. நமது குடும்ப உறவின் காரணமாக சிவபெருமான் என்னை தாட்சாயினி என்று அழைக்கும் பொழுது நான் துக்கம் உறுவேன். உடனே எனது மகிழ்ச்சியும் புன்னகையும் என்னிடமிருந்து மறைந்துவிடும். ஒரு பையினை போலிருக்கும் எனது உடல் உங்களுக்கு பிறந்ததை எண்ணி நான் மிகவும் வருந்துகிறேன். ஆகையினால் இவ்வுடலை நான் துறப்பேன். பொருளுரை. தாட்சாயினி என்னும் வார்த்தைக்கு பொருள் தட்சனின் மகள் என்பதாகும். சிவபெருமானும் சதியும் ஓய்வாக இருக்கும் பொழுது தங்களுக்குள் உரையாடினால் சதியை தாட்சாயினி, அதாவது தட்சனின் மகள் என்று சிவபெருமான் அழைப்பார். இந்த பெயரே தட்சனுக்கும் அவளுக்கும் உள்ள குடும்ப உறவினை அவளுக்கு உடன் நினைவுறுத்தும். அனைத்து குற்றங்களின் அவதாரமாக தன் தந்தை தோன்றியிருப்பதை எண்ணியுடனே அவள் வெட்கம் உருவாள். தட்சன் பொறாமையின் வடிவமாவார். ஆகையினால் அவர் தேவையின்றி மிக உயர்ந்தவரான சிவபெருமானை நிந்தித்தார். தாட்சாயினி எனும் பெயரை கேட்டவுடனேயே அவள் துக்கிப்பாள். காரணம், குற்றங்கள் அனைத்தும் குடியிருக்கும் தட்சனின் அடையாளமாக தனது உடலை குறிப்பது அப்பெயர் என்பதுவே அதற்கு காரணம். இவ்வாறு தனது உடல் தொடர்ந்து துன்பத்திற்கே ஆளாவதை எண்ணி அவள் அதனை துறந்துவிட தீர்மானித்தாள். ஹரே கிருஷ்ணாங் மதஜி. தேங்க்யூ மதஜி. மாதாஜி. சதிதேவிக்கு மற்றொரு பெயர் உண்டு. தக்ஷனின் மகள் அப்படிங்கிறதுனால தாக்ஷாயினி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த தந்தை வந்து மிகவும் குற்றமுடையவர், சிவநிந்தனை செய்தவர் அப்படிங்கிறதுனால தனது கணவனை மதிக்காதவர். கணவன் அப்படிங்கிறத விட சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அதனாலதான் அவங்க தவம் பண்ணி அவங்களேவே வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப பார்வதி தேவி இங்க தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லப்படுறாங்க, சதி தேவின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உன்னோட உடல்ல இருந்து பிறந்ததுக்காக நான் வெட்கப்படுறேன், நீ கொடுத்த இந்த உடல் எனக்கு வேண்டாம்,
அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 24. மைத்ரேய உவாச்ச இதி அத்வரே தசம் அனோத்ய சத்ருஹன் शिताउदीसं निशशाद सान्दवाक् स्पृष्ट्वा जलं विदतुकूल संवृदा निमील्य त्रियोग पदं समाविशत्. ஹரே கிருஷ்ணா. நீங்களே படிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மைத்ரேய முனிவர் விதுரரிடம் கூறினார், ஓ பக்தரை அளிக்கும் விதுரரே, தக்கனுடன் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த சதி அவ்வேள்விச்சாலையின் தரையில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்தாள். காவி நிற உடை அணிந்து தண்ணீரில் தன்னை தூய்மை செய்து கண்களை மூடி தெய்வீக யோக நிலையோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். பொருளுரை. ஒரு மனிதன் தன் உடலை துறக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் காவி உடை தரிக்க வேண்டும். ஆகையினால் சதி தன் ஆடையினை மாற்றிக்கொண்டது தட்சன் தந்த உடலை துறக்கப் போவதை குறிக்கிறது. தட்சன் தன் தந்தை ஆதலினால் அவரை கொல்ல விரும்பாது அவரின் பாகமான தனது உடலை துறப்பதே சிறந்தது என்று சதி தீர்மானித்தாள். இவ்வாறு தட்சனிடமிருந்து வந்த தனது உடலை யோக முறையில் விட்டுவிடுவது என்று அவள் தீர்மானித்தாள். சதியின் கணவரான சிவபெருமான் யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுபவர். அனைத்து யோகிகளிலும் சிறந்தவர் என்பது இதன் பொருள். ஏனென்றால் அவர் அனைத்து யோகங்களிலும் நன்கு தேர்ச்சியுடையவர். ஆதலினால் சதியும் அவ்வுண்மையை அவரிடமிருந்து அறிந்திருக்க வேண்டும். ஒன்று அவள் தன் கணவரிடமிருந்து இத்தெய்வீக யோகங்களை அறிந்திருக்க வேண்டும், அல்லது தட்சனை போன்ற ஒரு சிறந்த மன்னருக்கு மகளாக பிறந்திருந்தனால் அவள் இந்த ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். யோகத்தின் நிறைவு என்பது ஒருவர் தன் விருப்பத்தின் பேரில் பௌதீக பொருட்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தனது உடலை விட்டுவிடுவதோ அல்லது தனது ஆத்மாவினை விடுவிப்பதோ ஆகும். நிறைவு நிலை எய்த பெற்ற யோகிகள் இயற்கை விதிகளுக்குட்பட்ட மரணத்திற்கு ஆளாவதில்லை. இது போன்ற விதிகளுக்குட்பட்ட மரணத்திற்கு ஆளாவதில்லை. இது போன்ற தேர்ச்சி பெற்ற யோகிகள் தாம் விரும்பும் பொழுது தமது உடலை துறந்து விடுவர். பொதுவாக யோகிகள் முதலில் தமது உடலில் ஓடும் சுவாச காற்றை கட்டுப்படுத்தி ஆத்மாவை மூளையின் உச்சிக்கு கொண்டு வருவர். பிறகு அவர்களின் உடல் தீப்பிழம்புகளாக வெடித்து சிதறும் பொழுது யோகிகள் தாம் எங்கு போக வேண்டும் என்று விரும்பினாலும் அங்கு போவர். இந்த யோக முறையானது ஆத்மாவை அறிவதற்கானதாகும். அதனால் இது தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலிலுள்ள உயிரணுக்களை கட்டுப்படுத்தும் யோக பயிற்சியினின்றும் வேறுபாடானதாகும். உண்மையான யோக முறையானது ஆத்மா ஓர் உலகிலிருந்து மற்றோர் உலகிற்கு அல்லது ஓர் உடலிலிருந்து மற்றோர் உடலுக்கு இடம்பெயர்வதை ஏற்றுக்கொள்கிறது. இச்சம்பவத்திலிருந்து சதி தனது ஆத்மாவினை வேறொரு உடலுக்கோ அல்லது உலகிற்கோ மாற்ற வேண்டும் என்று விரும்பினாள் என்று தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க சிவபெருமானை நிந்தித்ததனால் சதிதேவி ஆத்திரம் கொண்டு அவங்க இப்ப தன்னோட உடலை துறக்க தீர்மானிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோகிகள் யார் மிகச்சிறந்த யோகி அப்படின்னு பகவத்கீதையில நம்ம பார்த்திருப்போம். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன் ஆனந்த ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சமேத தமோமதக அப்படின்னு. யோகிகளில் மிகச்சிறந்த யோகி யார் அப்படின்னா, எப்பொழுதும் பகவானை முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டு யார் ஒருவர் எந்த நேரமும் இருக்கிறார்களோ அவர்தான் சிறந்த யோகி. அப்போ இது அஷ்டாங்க யோகம், கடை யோகம், இந்த மாதிரி கர்ம யோகம், ஞான யோகம், எத்தனையோ யோகங்கள் இருக்கு. அந்த யோகிகளில் எல்லாம் யார் சிறந்தவர் அப்படின்னா, எப்பொழுதும் மன்மனா பகவத் பக்தோ மத்தியாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவைசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோ அஷ்மே அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. எப்பொழுதும் அப்படின்னா 24 மணி நேரம், வேற எந்த சிந்தனை கிடையாது. மச்சித்தா மத்கத பிராணான. எப்பவும் பக்தர்களுக்கு போதை என்னன்னா, இப்ப குடிகாரர்களுக்கு போதை என்ன, குடிக்கிறது இல்ல, போதை ஏறும். சிலருக்கெல்லாம் அந்த உணவு சாப்பிட்டா அது ஒரு போதை இருக்கும். உனக்கு என்ன போதையா அதுல அப்படின்பாங்க. பெண் போதை, மது போதை, மாமிச போதை, இப்படின்னு எத்தனையோ போதை இருக்கு. ஆனா பக்தர்களுக்கு என்ன போதை அப்படின்னா, எப்பொழுதும் பகவானை பற்றி கேட்பது, பாடுவது, அவரை நினைவு கூறுவது, இந்த மாதிரி போதைகள் கிருஷ்ண பக்தர்களுக்கு. அப்போ அப்படி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா யோகிகள். இப்ப நாமெல்லாம் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தோம்னா நாம யார் என் கிருஷ்ண யோகம். அப்போ கிருஷ்ண உணர்வுல எப்பொழுதுமே திளைத்திருக்கும் போது நாமும் யோகிகள் தான். மிகச்சிறந்த யோகி யாரு? எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றி பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நினைத்து கொண்டும் இருப்பவர். அப்படித்தான் இங்க சிவபெருமான் இருக்கிறார், யோகிகளில் உயர்ந்த யோகியாக. அதனாலதான் அவர் யோகேஸ்வரர் அழைக்கப்படுகிறார். யோக ஈஸ்வரர். ஈஸ்வரர் அப்படின்னா கட்டுப்படுத்துபவர், தன் புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தியவர்.
அப்போ புலன்களை கட்டுப்படுத்துறதுனால பகவானோட சிந்தனையில அவர் இருக்கிறதுனால புலன்கள் கட்டுப்படுதுன்னு அர்த்தம். அவர் தானாக கட்டுப்படுத்தல. ஏன்னா பகவான் அங்க வந்து புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுநர் யாரு? பகவான் கிருஷ்ணர். அப்ப அவருக்கு ஒரு பேர் உண்டு. புலன்களை கட்டுப்படுத்தவருக்கு. அந்த பேர் யாருக்கு தெரியும்? மாதாஜி ரிஷிகேஷர் மாதாஜி. வெரி குட் மாதாஜி. ரிஷிகேன சேவனம் பக்தி உச்சேதே. நம்மனால அடக்க முடியுமா? நான் நினைச்சா மனதை அடக்கி விடுகிறேன், கிருஷ்ணரோட உதவி தேவையில்லை அப்படின்னு யாராவது உட்காந்து யோகம் பண்ணினீங்கன்னு வைங்க, உங்களால அடக்கவே முடியாது. ஏன்னா அனானப்பட்ட அர்ஜுனன் கூட சொல்றார், சஞ்சலம் கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுர் ஏவ சூதுஷ்கரம் அப்படின்னு. என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும், காற்றை கூட அடக்கி விட முடியும். அவர் வில்லுல அம்பெய்தினா அதுல தீ பறக்கும், காற்றை அடக்கிடுவாரு. பெரிய வேலி போடுவார், வில்லிலேயே காற்றே புக முடியாத மாதிரி வேலி போடுவார். எத்தனையோ சக்திகள் இருக்கு அவர்கிட்ட. ஆனா மனச மட்டும் என்னால அடக்க முடியல கிருஷ்ணா அப்படின்னு புலம்புறார். ஏன் மனசை அடக்க முடியல? அவர் கிருஷ்ணருக்கு கட்டுப்படல. சோ புலன்களை அடக்க வேண்டும் என்றால் கிருஷ்ணரோட கட்டுப்பாட்டுக்குள்ள நாம போகணும். அவர்தான் நம் புலன்களை அடக்கக்கூடியவர். நான் என்னால அடக்க முடியும், நான் என்கின்ற வார்த்தை யாருக்கெல்லாம் வருதோ அவங்கனால எதையோ அடக்க முடியாது. ஒரு யூரின் டாய்லெட்டை கூட நம்மளால அடக்க முடியாது. நம்ம எப்படி மற்ற புலன்களை அடக்க முடியும்? நினைச்சு பாருங்க. மனசு அப்படிங்கிறது குரங்கு மாதிரி, நம்ம கிளைக்கு கீழே தாவிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கிருஷ்ணர் இல்லாம நீ வேற எதையாவது நினை அப்படின்னா அது ஓடிடும், எங்க வேணா ஓடும். அப்ப இங்க வந்து சிவபெருமான் அந்த மாதிரி மிகச்சிறந்த யோகீஸ்வரர், யோகிகளில் சிறந்தவர். ஏன்னா அவருக்கு எல்லா யோகத்திலயும் நன்கு தேர்ச்சி இருக்கு. அதனாலதான் சதி தேவிக்கு கூட அவங்க ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால அந்த குணம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களும் மிகச்சிறந்த யோகியா இருந்திருக்காங்க. அதனால இங்க அவங்க உடலை விடுவது அப்படின்னா அவங்க தீயில சுட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல, கத்தி எடுத்து குத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே தியானத்துல உட்கார்ந்து அவங்க அந்த பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்ரா, அந்த சக்ரால வந்து அவங்க தன்னுடைய ஆத்மாவை எடுத்துடுவாங்க. இப்போ ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த உடலை துறக்கறதுக்காக அனாவசியமா தற்கொலை எல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க யோக பயிற்சியின் மூலமா அந்த ஆத்மாவை வேறு இடத்துக்கு கொண்டு போலாம். இப்படித்தான் யோகிகள் வந்து கிரம முறைப்படி அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா லோகத்திலயும் எட்டி பார்த்துட்டு போலாம். இப்ப எப்படி ஒரு 10 வீடு இருக்கு லைனா, அது எல்லாமே நம்ம உறவினர்கள். சரி அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் புகுந்துட்டு போவோம். அது மாதிரி இவங்க மேலுலகங்கள் ஒவ்வொரு உலகங்களுக்குள்ளேயும் போவாங்க. போயிட்டு நாமெல்லாம் போனா என்னன்னா அங்க போய் வாயை திறந்துட்டு அங்க இருக்கிற வசதிகள்ல மயங்கி போய் அங்கேயே படுத்துருவோம். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கான்சியஸா இருப்பாங்க. அங்க போறப்போ அந்த மேலுலக வாசிகளோட தலைவர்கள் அவங்கள வந்து வரவேற்பாங்க. ஏன்னா பெரிய யோகிகள் வர்றாங்க, இது நம்மளோட லோகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சு அவங்கள வரவேற்பாங்க. அப்ப அவங்க வந்து அந்த இடத்துல தங்கிக்கணுங்கிற மென்டாலிட்டி எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப உபத்திரவாதம். நம்ம போனா மயங்கிருவோம், நம்மளுக்கெல்லாம் கான்சியஸ் இருக்காது, அங்கேயே செட்டில் ஆயிருவோம். ஆனா இவங்கெல்லாம் எப்படின்னா அங்க போய் சுத்தி பார்த்துட்டு ஒரு சுற்றுலா போற மாதிரி வெளியில வந்துருவாங்க அந்த லோகத்துல இருந்து. ஆனா நம்மள வந்து அவங்க உள்ள கூப்பிடுவாங்க. நாம சரிங்க சரிங்கன்னு பல்ல காமிச்சிட்டு போனோம் அப்படின்னா அங்கேயே நம்ம உள்ள சிக்கிருவோம். ஏன்னா மாயா இந்த உலகத்துல மட்டும் இல்ல, ஜட உலகங்கள் அப்படிங்கிறது 14 உலகத்திலும் மாயையோட ஆட்சி இருக்கு. அப்ப இந்திரனுக்கு கூட அந்த மாயையோட பிடியில தான் இருக்காரு. ஏன்னா இந்திர பதவி போயிடும், அசுரர்கள் தவம் பண்ணா அவங்கள போய் உடனே கொன்னுடணும் அப்படின்னால இந்திரன் ஏன் நினைக்கிறாருன்னா அந்த பதவி மோகம். ஏன்னா பகவான்கிட்ட போகணுங்கிற எண்ணம் அங்க கிடையாது. உயர்ந்த அந்த இன்பங்கள்ல திளைத்திருக்கும் போது அதை அப்படியே தக்க வச்சுக்கணுங்கிற ஆசைதான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் தேவர்கள் கூட மனிதர்களாக பிறக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா மனிதர்களாக பிறக்கும் போதுதான் அந்த பிறவியில முக்தி அடைய முடியும். தேவலோகத்துல வந்து புண்ணியத்தை கழிச்சுக்கிட்டு மறுபடியும் கீழே தான் வரணும். இப்படி
அப்போ உடலில் உள்ள உயிரணுக்களை கட்டுப்படுத்தும் யோக பயிற்சியினால் நாம் இங்க வந்து தற்காலத்துல நிறைய யோக பயிற்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா உண்மையான யோக முறைங்கிறது ஆத்மா ஒரு உலகிலிருந்து மற்றொரு உலகுக்கு அல்லது ஓர் உடலிலிருந்து மற்றொரு உலகிற்கு இடம்பெயர்வதை ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் யோகம். அன்னைக்கெல்லாம் அஷ்டாங்க யோகம் பண்ணி கடைசியில சமாதிங்கிற நிலைக்கு வந்தாங்க. யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண தியான அப்புறம் சமாதி. ஆனா இங்க நாமெல்லாம் சமாதி நிலையை முழு கிருஷ்ண உணர்வில் அடைய முடியும். ஏன்னா நாமெல்லாம் யம நியம ஆச்சனை எல்லாம் வர்றதில்ல, டைரக்டாவே தியானங்கிற நிலைக்கு வந்துடுறோம். சோ எத்தனாவது படிக்கு உயர்ந்துடுறோம்? ஏன்னா நம்மளுக்கு கிருஷ்ண உணர்வை எடுத்தப்புறம் எது எடுக்கக்கூடாது எது எடுக்கணும் அப்படிங்கிறது தானா வந்துருது. அதுக்கெல்லாம் நம்ம கட்டளைகள் வேண்டியதில்லை. இப்ப பொய் பேசக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, ஷாப்பிங் போக கூடாது, அனாவசியமா ஆசைப்படக்கூடாதுன்னு யாராவது சொல்லி தர்றாங்களா? ஆனா இப்பெல்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறவங்க முதல்ல எப்படி இருந்தோங்கிற மனசு வந்து ரொம்ப அலைப்பாயும். பாகவதம் கேட்கறக்கோ பகவத்கீதை கேட்கறக்கோ நம்மளுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா படிப்படியாக நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு படியா மேல ஏறி இப்ப ஒரு தூய்மை நிலை வந்ததுனாலதான் நமக்கு இங்க உட்கார்ந்து நம்மளுக்கு தொடர்ந்து பாகவதம் கேட்கறக்கு பகவத்கீதை கேட்கறக்கு ஆவல் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏன்னா நோய் கம்மியாகிறப்போ என்னாகும், அந்த இனிப்பின் சுவை அதிகமாவது போல நம்மளுக்கு பாகவதம் பகவத்கீதையெல்லாம் தேனாக அமிர்தமாக காதின் வழிகளாக பாய்ந்து நம்ம ஹிருதயத்துக்குள்ள அந்த ஆத்மாக்குள்ள போய் நம்மளுக்கு ஆத்ம பரேஷ அனுபவம் ஏற்படுகின்றது. ஆத்மாவுக்கு ஒரு இன்பம் அளிக்குது. ஏன்னா வேற எந்த சைட்லயும் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்பம் கிடைக்காது. கோடானு கோடி கொடுத்து நம்மளை 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சா கூட நம்மளுக்கு அங்க புத்தி வந்து பேதலிச்சுட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு நிதானமாக புத்தி வந்து அமைதியாக ஒரு இதை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் உணர முடியும். ஒரு குலோப்ஜானை சாப்பிடுங்கன்னு சொன்னா புரியாது, அது சாப்பிடுறவங்களுக்கு தான் அந்த இனிப்பு தெரியும். அது போல பாகவதம் பகவத்கீதை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு மட்டுமே அந்த மன ஆத்ம அமைதி. ஏன்னா ஆத்மா அதைத்தான் விரும்புது. அத்தனை நாளா நம்ம கொடுக்கல, இத்தனை ஜென்மமா நம்ம கொடுக்கல, நம்ம எவ்வளவோ ஜென்மம் எடுத்திருக்கோம். அப்போ இப்ப அப்பெல்லாம் கொடுக்காம நாம இப்பதான் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது ஆத்மா அனுபவிக்கும் போது அது தானாக அந்த உடல்லையும் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா உடலுக்கு மனம் அமைதியாகும் போது உடல்ல வந்து எல்லா செல்ஸும் நம்மளுக்கு அந்த ஆரோக்கியத்தை அந்த புத்துணர்வை பெறுகிறது. ஏன்னா நம்மளுக்கு மனம் பேதலிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ப்ரெஷர் ஜாஸ்தியானா அப்புறம் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுது, அப்புறம் மாரடைப்பு வருது, அப்புறம் பலவித நோய்கள் நம்மளுக்கு தொடர்ந்து சுகர் வரும், அது வரும், இது வரும், கிட்னில கல்லு வரும், இப்படி ஒவ்வொரு உறுப்பாக அது பலாயிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளாம் மன அமைதி இல்லாத இருந்தப்ப நிறைய நோய்களை சேகரிச்சிருக்கிறோம். ஆனா இதுக்கப்புறம் கிருஷ்ண உணர்வு எடுத்தவங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுங்கிறது அனுபவபூர்வமா நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம். ஆனா டைம் கிடைக்காது, நம்ம கடைசியா பேசலாம். அடுத்தது ஸ்லோகம் 25. கிருத்வா சமானௌ அணிவௌ அஞ்சிதாசனா சோதானம் உத்தாப்ய சதாபி சக்ரதः சனைர்ஹுதி ஸ்தாப்ய தியோரஷி ஸ்திதம் கண்டாத் ப்ருவோர்மத்யம் தானயத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. முதற்கண் அவள் தேவையான நிலையில் அமர்ந்தாள். பின்னர் உயிர்காற்றை உதான வாயுவை உந்திச்சுளியின் அருகில் சமமான நிலையில் வைத்தாள். இவ்வாறு உயிர்காற்றை புத்தியுடன் கலந்து இதயத்துக்கு கொண்டு வந்து பின்னர் படிப்படியாக நுரையீரல் பாதையில் நிறுத்தி அங்கிருந்து புருவங்களின் மத்திக்கு கொண்டு வந்தாள். பொருளுரை. யோக முறையானது சட்சக்கரம் எனப்படும் உடலின் 6 மையங்களில் ஓடுகின்ற உயிர்காற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாகும். இந்த காற்றானது அடிவயிற்றிலிருந்து உந்தி சுழிக்கும், உச்சி சுழியிலிருந்து இதயத்திற்கும், இதயத்திலிருந்து தொண்டைக்கும், தொண்டையிலிருந்து புருவங்களின் மத்திக்கும், பிறகு அங்கிருந்து தலையின் முன்பகுதியில் உள்ள பெருமூளை பகுதிக்கும் கொண்டு வரப்படுகிறது. இதுதான் யோக பயிற்சிக்குரிய சரியான வழிமுறையாகும். உண்மையான யோக பயிற்சியினை தொடங்குவதற்கு முறையாகும். உண்மையான யோக பயிற்சியினை பழகுதல் வேண்டும். ஏனெனில் இதுதான் மேலும் கீழும் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர்காற்றை கட்டுப்படுத்தும் சுவாச பயிற்சிக்கு மிகவும் உதவுகிறது. இதுவே ஒருவன் உயர்ந்த யோக நிலையை அடைவதற்குரிய சிறந்த உத்தி ஆகும். ஆனால் இப்பயிற்சி காலத்திற்குரியதல்ல.
இக்காலத்தில் யாராலும் இது போன்ற சரியான யோக நிலையினை அடைய முடியாது. இப்போது மக்கள் செய்யும் யோகாசனங்கள் எல்லாம் ஏறக்குறைய உடற்பயிற்சியாகவே இருக்கின்றன. இது போன்ற உடற்பயிற்சியினால் இரத்த ஓட்டம் நன்றாக அமைந்து ஒருவனது உடலை உறுதியுடன் வைத்திருக்கும். ஆனால் ஒருவன் தன்னை தேகப்பயிற்சி முறைகளிலேயே கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் அவனால் மிக உயர்ந்த சரியான நிலையினை அடைய முடியாது. கேசவ ஸ்ருதியில் கூறப்பட்டிருக்கும் யோக முறையானது ஒருவன் தனது உயிர் சக்தியினை கட்டுப்படுத்தி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு அல்லது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தன் விருப்பப்படி இடம் பெயர்ந்து செல்வதற்குரியதாகும். அதாவது யோக பயிற்சியானது உடலினை உறுதி செய்வதற்கானது அல்ல என்பதாம். ஆன்மீக உணர்வுக்குரிய அனைத்து உன்னதமான முறைகளுமே ஒருவரது உடலை உறுதியுடன் வைத்திருக்க தாமாகவே உதவுவதாகும். காரணம், ஆத்மாவே ஒருவனது உடலை எப்போதும் புதிதாக வைத்திருக்கிறது. ஆத்மா உடலிலிருந்து வெளியேறிய உடனே இப்பூத உடலானது அழுகுகிறது. அனைத்து ஆன்மீக முறைகளுமே வேறு தனிப்பட்ட முயற்சியின்றி ஒருவனது உடலினை உறுதியுடன் வைத்திருக்கும். ஆனால் யோகத்தின் இறுதி நோக்கமே ஒருவனது உடலை காண்பதற்கானதுதான் என்று நினைத்தால் அவன் தவறு செய்கிறான். சரியான யோக முறை என்பது ஆத்மாவை உயர்நிலைக்கு எய்வித்தல் அல்லது உலகியல் சிக்கல்களில் இருந்து ஆத்மாவிற்கு விடுதலை தருதல் என்பதேயாகும். சில யோகிகள் தமது ஆத்மாவினை தேவலோகத்திற்கு உயர்த்துகின்றனர். ஏனென்றால் அங்கு வாழ்க்கை தரமானது இங்கிருப்பதை காட்டிலும் வேறுபாடானதாக இருக்கும். அடுத்து அங்கு பௌதீக வசதிகள், வாழ்நாள் மற்றும் தன்னுணர்வு பெறுவதற்கான பிற வசதிகள் எல்லாம் மிகச்சிறந்ததாக இருக்கும். மேலும் சில யோகிகள் தமது ஆத்மாவினை ஆன்மீக உலகான வைகுண்ட லோகத்திற்கு உயர்த்துவார்கள். பக்தி யோக முறையானது ஆத்மாவை நேரடியாக ஆன்மீக உலகிற்கு உயர்த்தும். அங்கே வாழ்க்கையானது நிலையான பேரின்பத்தையும் நிறைவான அறிவையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் பக்தி யோகமானது எல்லா யோகங்களிலும் மிகச்சிறந்ததாக கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஷட்சக்கர யோக முறை, 6 சக்கரங்கள் இந்த உடல்ல ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சாரி. அப்ப அந்த ஷட் சக்கரம் எனப்படும் இந்த 6 மையங்கள்ல ஓடுகின்ற உயிர்காற்றை கட்டுப்படுத்துகிற முறைதான். அதாவது முதல்ல வந்து முந்திச்சுழி, அதுல இருந்து மேல இதயத்திற்கும், இதயத்திலிருந்து தொண்டை பகுதிக்கும், தொண்டை பகுதியிலிருந்து ஆக்ஞா சக்கர அப்படிங்கிற நெற்றி புருவத்திற்கும் இடையில, அதுக்கப்புறம் பிரம்மரந்திரம் அப்படிங்கிற தலைக்கு உச்சியிலும் கொண்டு வர்றது. அப்ப இந்த 5 விதமான காற்றுக்கள், சமான, விதான, உதான, பிராண, இப்படி 5 விதமான காற்றுக்கள், அந்த காற்றுக்களை அடக்கிறது, அதெல்லாம் யோக பயிற்சியில தான் முடியும். இப்படி சுவாச பயிற்சி இதுக்கு வந்து உதவுது. அப்ப இந்த உயர்ந்த யோக நிலையை அடையிறதுக்கு இது வந்து ஒரு மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த காலத்துக்கு அது உரியதல்ல. ஏன்னா இந்த காலத்துல நிறைய யோகா சென்டர் என்ன பண்றாங்கன்னா, உடலை சக்தியுடன் வச்சுக்கிறக்க, எப்படி இருந்தாலும் இந்த உடல் நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாது. 100 ஆண்டுகள், மேக்சிமம் 100 ஆண்டுகள், அதுக்கு மேல வாழணும் முயற்சித்தாலும் நம்மளுக்கு முடியாது, எவ்வளவுதான் யோகா பண்ணினாலும். ஆனா இந்த காலத்தோட யோக முறை என்னன்னா, உடலை வலுவா வச்சுக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. யோகா பண்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஆயுள் கூடும் அப்படின்னு. ஆனா உண்மையான யோகத்தின் நோக்கம் என்னன்னா, ஆத்மாவை எங்கு நிலை பெறச் செய்வது. உண்மையான யோகம் அப்படிங்கிறது பக்தி யோகம் மட்டுமே. மற்ற யோகங்கள் இந்த காலத்துல உதவாது. ஏன்னா ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு வழிமுறை இருக்கு. திரேதா அந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு சொல்றதுன்னா, கலௌதத் ஹரிகீர்த்தனாத் அப்படின்னு. ஹரிகீர்த்தனன் தான் இந்த காலத்தோட யோக முறை. மற்ற யுகங்கள்ல வந்து ஒவ்வொரு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் அப்படின்னுட்டு. திரேதாயத்யஜதோ மகைக துவாபராத் ஹரிகீர்த்தனாத் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஸ்லோகம்.
அப்போ இந்த காலத்துல ஹரிநாமமே நம்மளுக்கு வந்து சிறந்த யோகமாக நாம சங்கீர்த்தனம் கிரேதாய தியாயதோ விஷ்ணு வேதாயம் யஜதோ மகைக துவாபரே பரிச்சரியாயம் கலௌதத் ஹரி கீர்த்தனாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ சத்தியயுகத்திலும் திரேதா யுகம் துவாபர யுகம் இதுல எல்லாம் வெவ்வேறு முறைகள். அதனாலதான் இந்த யுகத்துக்கு அந்த யோகங்கள் எல்லாம் உகந்ததல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஹரேஷ்ணா மாதாஜி எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? 26 மாதாஜி. சரி. 26. சோ தேங்க்யூ மாதாஜி. அப்ப இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய யோகா சென்டர் வச்சுக்கிறாங்க. இப்ப மக்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக பொய்யான யோக முறைகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு மாதாஜி நீங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மன்னிக்கணும், நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது 25 மாதாஜி, படிக்க போறது 26 மாதாஜி. 25 தான் நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்றீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி 26 26 தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஜென்ரலா சொல்றேன் நானு. ஓ சரி சரிங்க. சரி. சட் சக்கரம் சொன்னீங்களா மாதாஜி, அந்த 6 மனித ஆமாங்க உடல் மாதாஜி, அது ஜென்ரலா தான் பொருளாதாரம் சொல்லிட்டு இருக்கேன். அது அதுங்களா? சரிங்க. நீ 25 ஆ 25 முடிச்சு இப்ப 26 தானே பாத்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, 25 தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள அப்புறம் உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சுங்க. ஓகே மாதாஜி, ஓகே. சாரி மாதாஜி. ஹரே அப்போ கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப உயர்ந்த யோக முறை அப்படின்னாலே இங்க வந்து கிருஷ்ண யோகம், கிருஷ்ணரை பற்றிய உணர்வுதான் மிக உயர்ந்த யோக முறை. அப்ப இக்காலத்தில் யாராலும் இது போன்ற சரியான யோக நிலையை அடைய முடியாது. அந்த காலத்துல செஞ்சாங்க அப்படின்னா அதுக்குரிய ஆயுட்காலம் இருந்தது, அதற்குரிய மன உறுதி இருந்தது. ஆனா இந்த காலத்துல எல்லாருமே குறைந்த ஆயுளை உடையவர்கள். அதனால இன்னைக்கெல்லாம் வந்து ஏன்னா ஒவ்வொரு நிலையை அடையறதுக்கும் யம நியம ஆச்சன பிராணயாமா இப்படி ஒவ்வொரு நிலையை அடையறதுக்கும் குறைந்தபட்சம் 100 ஆண்டுகள் வேணும். அன்னைக்கெல்லாம் 1,00,000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் நம்மளுக்கு இருந்தது ஒவ்வொரு யுகத்திலையும். ஆனா இந்த யுகத்துல வந்து 100 ஆண்டுகள் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா 80 வயதுலயே 50க்கு மேல இருந்தாலே அது வந்து போனஸ் தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு மோசமான நிலையில உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருமே மருந்தடித்த காய்கறிகளையும் பழங்களையும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், வேற வழி கிடையாது. சோ காலம் போற போக்குல நாமளும் போயிட்டு இருக்கிறோம். அப்ப உடலை பேணி காக்கிறது அப்படிங்கிறது நம்மளால இயலாத காரியம். ஏன்னா இருக்கிற வரைக்கும் தான் உடல். அத வந்து ரொம்ப அதுக்காக நாம மெனக்கெட்டு போராடிட்டு இருந்தாலும் அந்த ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே யமதர்மன் வந்து ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டார். அதுக்காக நம்மளுடைய கவனத்தை திருப்பாம நாம என்ன பண்ணணும், ஆத்மாவை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுலாம் நம்ம உறுதியா இருக்கணும். அப்போ உயர்ந்த லோகத்திற்கு மிகச்சிறந்த யோகிகள் எல்லாம் எப்படி போவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவாங்க. இல்ல அவங்க டைரக்டா போறதுனாலும் பகவானோட லோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனா மற்ற யோக முறைகள்னால நிறைய பாதிப்புகள் இருக்கு, சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. ஆனா கிருஷ்ண யோகத்துல சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. கிருஷ்ண யோகத்துல வந்து ஒருவன் நேரடியாக பகவானோட லோகத்துக்கு போலாம். மற்ற யோகங்கள்ல அவங்க வந்து உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிற ரிஸ்க் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒருவன் உடலை விடும்போது உத்தராயண காலத்துல விட்டாக்க அவன் லக்கு. ஆனா தட்சிணாயன காலத்துல, அதாவது சூரியன் மறையும் போதோ 6 மாதங்கள் தட்சிணாயன காலத்துல தேய்பிரையிலோ தேய்பிரையிலோ அல்லது தட்சிணாயன காலத்திலேயோ சூரியன் தெற்கு நோக்கி போகும்போதோ அவன் உடலை விட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து வேற கீழ்லோகங்கள் தான் கிடைக்கும். அப்ப அவன் யோகம் பண்ணும்போது இதுல வந்து கவனமா இருக்கணும். சோ இதுல வந்து அவங்களுக்கு வந்து பக்திங்கிறது அதிகம் கிடையாது. ஏன்னா சில சமயங்கள்ல அஷ்டமா சித்திகள் கிடைச்சது அப்படின்னா அதுல வந்து அவங்க மனசு போயிடும். சோ அதை அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள போயிருவாங்க. இப்படி பல ரிஸ்க் இருக்கு. இது எல்லாம் நம்ம கவனத்துல வச்சு நாம பக்தி பண்ணினா பகவான்கிட்ட பக்தி பண்ணினா நேரா பகவானுடைய லோகத்துக்கே போகலாம். அடுத்தது ஸ்லோகம் 26. ஏவம் ஸ்வதேகம் மகதாம் மகீயசா
முகு சமா ரோபிதமங்கம் ஆதராத் ஜிஹாசதி தசருஷா மனஸ்வினி தத்தார காத்ரேஷ்வ அனிலாக்கி தாரணம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மதர்ஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை சபா சுவாமி சில பிரபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மகா முனிவர்களினாலும் தேவர்களினாலும் வணங்கப்படும் சிவபெருமான் சதியின் மீது கொண்ட அன்பின் விளைவாக அவனது உடலுக்கு தன் இடபாகத்தை இருப்பிடமாக தந்து மரியாதை செய்தார். அப்படிப்பட்ட உடலை தனது தந்தையின் மீது கொண்ட ஆத்திரத்தினால் அழிக்க எண்ணி அதனுள் இருக்கும் நெருப்பு காற்றை தியானித்தால் சதி. பொருளுரை. சிவபெருமான் இங்கே மகாத்மாக்கள் அனைவரினும் சிறந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறார். சதியின் உடல் தட்சனிடம் இருந்து வந்தாலும் அதற்கு தன் இடபாகத்தில் இடம் அளித்து சிறப்பித்தவர் சிவபெருமான். இது மிகவும் உயர்ந்த மரியாதையாகும். ஆனாலும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தன் உடலை அது தட்சனிடம் கொண்ட தொடர்பினை எண்ணி துக்கித்து சதி துறந்துவிட தீர்மானித்தாள். சதியின் இந்த உயர்ந்த எடுத்துக்காட்டு பின்பற்றத்தக்கதாகும். உயர்ந்த மேலோர்களிடம் மரியாதையுடனும் நடக்கத்தகாதவர்களிடம் தொடர்பு கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலேயே வேதங்கள் இது போன்ற நாத்திகர்களிடமும் தெய்வ நிந்தனையாளர்களிடமும் இருந்து எப்போதும் விலகி இருந்து பக்தர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றன. அதன் வழியே ஒருவன் தன்னுணர்வு நிலையினை எய்தக்கூடும். இக்கட்டளையானது ஸ்ரீமத் பாகவதத்தில் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தப்படுகின்றது. வாழ்க்கையின் பிடியிலிருந்து ஒருவன் விடுதலை பெற விரும்பினால் அவன் மகாத்மாக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். மாறாக யோகாயாத வாழ்விலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பினால் லோகாயாதவாதிகளுடன் தொடர்பு கொள்ளலாம். லோகாயாதவாத வாழ்க்கையானது உடலுறவு வாழ்க்கையினை அடிப்படையாக கொண்டது. இதனால் உடலுறவு வாழ்க்கைக்கு அடிமையாவது மற்றும் உடலுறவு வாழ்க்கைக்கு அடிமையானவர்களுடன் தொடர்பு கொள்வது என்னும் இரண்டுமே வேத இலக்கியங்களில் கண்டிக்கப்படுகின்றன. ஏனெனில் இத்தொடர்பு ஆன்மீக வளர்ச்சிக்கு ஊறு செய்வதாகும். அதே நேரம் உயர்ந்த சான்றோர்களுடனும் மகாத்மாக்களான பக்தர்களுடனும் கொள்ளும் தொடர்பு ஒருவனை ஆன்மீக நிலைக்கு உயர்த்தும். சதி தேவி தச்சனிடம் இருந்து வந்த தனது உடலை துறக்க தீர்மானித்தாள். ஏனெனில் அவள் வேறொரு உடலை அடைந்து அதன் மூலம் மாசற்ற தொடர்பினை சிவபெருமானுடன் கொள்ள விரும்பினாள் என்று சிவபெருமானுடன் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். உண்மையில் அவள் மறுபிறவியில் இமவானுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயர் பெற்று மீண்டும் சிவபெருமானை மணந்தாள் என்று அறியப்படுகிறது. சதியும் சிவபெருமானும் நிலையான உறவுடையோர். சதி எத்தனை உடல்களை மாற்றினாலும் அதனால் அவர்கள் சிவனுடன் ஆழ்ந்த உறவு ஒருபோதும் மாறியதே இல்லை. ஓம் தத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ சிவபெருமான் மகாத்மாக்களில் உயர்ந்தவர். மகாத்மா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். நாம இங்கெல்லாம் பெரிய மனிதர்களை காந்திஜி கூட நம்ம மகாத்மான்னு சொல்றோம். ஆனா பிரபுபாதர் சொல்றாரு காந்திஜி கூட மகாத்மாங்கிற பெயர் நமக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா மகாத்மா அப்படின்னா மிகச்சிறந்த ஆத்மா, மகா அப்படின்னா உயர்ந்த. அப்போ சதியின் உடல் தக்ஷனிடம் இருந்து வந்தாலும் இங்க சிவபெருமான் தன்னுடைய பாகத்துல இடபாகத்தை பார்வதி தேவிக்கு சதி தேவிக்கு அளிக்கிறார். அதான் அர்த்தநாரி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனா தக்ஷனிடம் இருந்து வந்த இந்த உடலை அவங்க துக்ஷமா நினைக்கிறாங்க இப்போ. ஏன்னா தக்ஷன் ரொம்ப கீழ்த்தரமான குணங்களை கொண்டிருந்ததால, சிவபெருமானை அவமதித்ததால. அப்போ உயர்ந்த மேலோர்களிடம் மரியாதையுடன் நடக்காதவர்களிடம் தொடர்பு கொள்ளுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமூகத்துல மிக உயர்ந்த நிலையில இருந்தாலும் மரியாதையுடன் நடக்கல அப்படின்னா அவங்க கிட்ட நாம எச்சரிக்கையா இருக்கணும். மரியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்க வேதங்கள் இது போன்ற நாத்திகர்களிடம், தெய்வ நிந்தனை செய்பவர்களிடம் இருந்து எப்போதும் விலகியே இருக்கணும். அப்போ சத் சங்கம் எடுத்துக்கணும். அசத் சங்கம் அதெல்லாம். சத் சங்கம் அப்படிங்கிறது பக்தர்களோட தொடர்பு. எப்பொழுதும் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அந்த காற்று நம்மளுக்கும் அந்த உணர்வு வரும். ஆனா நிந்திப்பவர்களுடன், துஷ்டர்களோட சேர்ந்தா என்ன ஆகும்னா, ஒரு குடிகாரங்களோட சேர்ந்தா என்ன ஆகும், குடிக்கத்தான் தோணும். அது போல தெய்வ நிந்தனை பண்றவங்க கிட்ட இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பழகி போயிடும். அப்புறம் அப்ப அதன் வழியே ஒருவன் தன்னுணர்வு நிலையை எய்தக்கூடும். பக்தர்கள் கூட சேரும்போது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கும் வரும். ஏன்னா போக போக உடனே கிடைச்சிடாது. நம்மளுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு முன்னேற்றம் வரும்.
ஆனா கண்டிப்பா பக்தர்களோட இருக்கும்போது எப்பவும் பகவானை பத்தி தான் பேசுவோம். ஏன்னா வேற வழி கிடையாது. அவங்களுக்கு அதை தவிர வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் தான் நாம பேசுவோம். அப்ப நம்ம வாழ்க்கையும் மாறிடும். அப்போ ஒருத்தர் விடுதலை பெறணும் அப்படின்னா மகாத்மாக்களோட தான் தொடர்பு கொள்ளணும். அப்போ அசத் சங்கம் யாரெல்லாம் பௌதிகவாதிகளோ லோகாயுதவாதிகளோ அவங்க வந்து உடல் உறவை அடிப்படையாக கொண்ட இதுலதான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்பது, உறங்குவது, உடல் உறவு கொள்ளுவது, பாதுகாத்து கொள்ளுவது, அதை தவிர வேற எதுவும் தெரியாது. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அதுலயே தான் அவங்களுடைய கவனம் இருக்கும். அப்ப அவங்களோட சேரும்போது என்ன ஆகும், நம்மளுக்கும் அதே எண்ணம் வரும். ஒரு புடவை விற்கிறவங்களோட சேர்ந்தா என்ன ஆகும், நாமளும் புடவை எடுக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு நாமளும் அதையே வியாபாரம் பண்ணலாம்னு தோணும். சோ யாருடன் சங்கம் எடுத்துக் கொள்கிறோமோ அதுதான் நம்மளுக்கும் அதே எண்ணம் வரும். இப்ப குழந்தைகளை கூட என்ன சொல்லுவோம் நாம, நல்லா படிக்கிறவங்க கூட உட்காரு, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காராத, அந்த மக்கு கூட சேராத, நீ அவங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்ட, அவன மாதிரியே ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சின்ன குழந்தையில நம்மளுக்கு ஃபிட் பண்றாங்க, அதே தான் நம்மளோட குணமும். யாருடன் சேர்கிறோமோ நமது நண்பரை வைத்து நம்மை அடையாளம் சொல்லுவாங்க, இவனும் அப்படிதான் அப்படின்னு. அப்ப உயர்ந்த சான்றோர்கள் மகாத்மாக்களுடன் தொடர்பு கொள்ளும் போது நமது நிலை உயரும். அப்ப இங்க வந்து சதி தேவி தன்னுடைய தந்தையின் உடல்ல இருந்து வந்ததை அவமானமா கருதி அதை வந்து துறந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வேறொரு உடலை எடுத்து அவங்க சிவபெருமானுடன் சேர விரும்புறாங்க மறுபடியும். அப்ப அதனால மறுபிறவி யோமானுக்கு வந்து மகளா பிறந்து பார்வதிங்கிற பேர்ல மறுபடியும் சிவபெருமான மணந்துக்கிறாங்க. அப்போ சதி எத்தனை உடல்கள் மாறினாலும் அதனால் அவர்கள் சிவனுடன் ஆழ்ந்த உறவு ஒருபோதும் மாறியதே இல்லை. ஏன்னா அவங்க நிறைய உடல் எடுக்கிறாங்க. சிவபெருமான் அப்படி கிடையாது. ஏன்னா பெண்கள் அப்படின்னா கீழ்நிலையில அதனாலதான் சொல்லப்படுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். சீக்கிரம் வந்து நம்ம சோட போயிருவோம். சீக்கிரம் ஏமாற்றக்கூடிய மற்றவர்கள் ஏமாற்றிடுவாங்க, மென்மையானவர்கள் மயங்கிடுவாங்க. அதனால பெண்கள் வந்து கீழ்குலத்தாராக சொல்லப்படுறாங்க. மாம்சையே மாம்கி பார்த்த விபியாசித்திர ஏ அபிஷூபாபயோனையே ஸ்ரீயா ஸ்வைசியா சதா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது 27வது ஸ்லோகம். ததஸ்வபர்துச்சரணாம்புஜா ஷவம் ஜகத்குரோ சிந்தயதி ந சாபரம் ததர்ஷ தேகோ சத கௌமஷதி சத்ய பிரஜஸ்வால சமாதி ஜாக்னினா. மொழிபெயர்ப்பு. உலக அனைத்திற்கும் ஞான குருவாக விளங்கும் தனது கணவரான சிவபெருமானின் திருவடித் தாமரைகளின் மீது தன் சிந்தனை அனைத்தையும் செலுத்தி சதி தியானித்தாள். அதனால் அவள் தனது பாவங்கள் எல்லாம் நீங்கி முற்றிலும் தூய்மை பெற்றாள். மேலும் அவள் அக்னியை தியானித்து அதன் மூலம் எழுந்த தீப்பிழம்பில் தனது உடலை துறந்தாள். பொருளுரை: உலகின் நிர்வாக பொறுப்பிற்காக முழுமுதற் கடவுளிடம் இருந்து தோன்றிய மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானின் திருவடித்தாமரைகளை சதி ஒரு கணம் நினைத்தாள். இவ்வாறு அவரது திருவடித்தாமரைகளை தியானித்ததனால் கிடைத்த பேரானந்தத்தில் சதி தன் உடலோடு கொண்டிருந்த தொடர்புகள் அனைத்தையும் மறந்தாள். இம்மகிழ்ச்சியானது நிச்சயமாக உலகியல் தன்மையதே. ஏனெனில் அவள் தன் உடலை துறந்து மற்றொரு உடலை பெறுவதற்காகவே. எனவே அதுவும் கூட பௌதீகமே ஆகும். இவ்வுதாரணத்தின் மூலம் பரமபுருஷ பகவானான விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் திருவடித் தாமரைகளின் மீது தனது மனம் மற்றும் கவனத்தை ஒருமுகப்படுத்தியதன் மூலம் ஒரு பக்தன் அடையும் மகிழ்ச்சியினை நாம் பாராட்ட வேண்டும். பகவானின் திருவடித் தாமரைகளை தியானிப்பதினால் அப்படிப்பட்ட உன்னதமான மகிழ்ச்சியினை ஒருவன் அடையலாம். அது அவனை பகவானின் வடிவத்தை தவிர பிற எல்லாவற்றையும் மறக்கச் செய்கிறது. இதனைத்தான் யோக சமாதி அல்லது தன்னிலை மறத்தல் என்கிறோம். இச்ச்லோகம் சதியின் தியானத்தினால் அவள் அனைத்து மாசுக்களில் இருந்தும் விடுதலை பெற்றாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன மாசு? அம்மாசானது தட்சனிடமிருந்து அவள் தனது உடலை பெற்றதாகும். ஆனாலும் அவள் சமாதி நிலையில் தன் உடலோடு கூடிய தொடர்பினை மறந்து விட்டாள். இதன் விளக்கமாவது, ஒருவன் இப்பௌதீக உலகில் உள்ள உடல் தொடர்பான அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுதலை பெற்று பரமபுருஷ பகவானின் நித்திய ஊழியனாக
தன்னை ஆக்கிக் கொள்ளும் பொழுது உன்னதமான தன்னிலை மறத்தல் என்னும் தீப்பிழம்புகளினால் அவன் தனது ஜடத்தொடர்பின் அனைத்து மாசுக்களையும் எரித்து சாம்பலாக்கியிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒருவன் தனது உடலின் வெளியே நெருப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவையில்லை. இப்பௌதீக உலகிலேயே ஒருவன் தனது உடல் சம்பந்தமான தொடர்புகளை மறந்துவிட்டு தனது ஆன்மீக அடையாளத்தினை எய்தப் பெற்றான் என்றால் யோக சமாதி அல்லது தன்னிலை மறத்தல் என்னும் தீப்பிழம்பின் மூலம் அவன் தனது அனைத்து மாசுக்களிலிருந்தும் விடுதலை பெற்று விடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இதுவே யோகத்தின் மிகச்சிறந்த நிறைவாக கூறப்படுகிறது. உலகில் தனது உடல் சம்பந்தமான தொடர்புகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு தன்னை மிகச்சிறந்த யோகி என்று சொல்லிக் கொள்பவன் தகுதி வாய்ந்த யோகியாக மாட்டான். ஸ்ரீமத் பாகவதம் 2.4.15 யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் என்று சொல்கிறது. முழுமுதற் கடவுளின் புனித நாமத்தை ஜெபிப்பதன் மூலமாகவும் கிருஷ்ணரின் திருவடித் தாமரைகளை நினைப்பதன் மூலமாகவும் முழுமுதற் கடவுளை வழிபடுவதன் மூலமாகவும் தன்னிலை மறத்தல் என்னும் தீயினால் ஒருவன் உடனடியாக தனது உடலியல் கருத்திலிருந்தும் ஜட மாசுக்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். இப்பாதிப்பு ஒரு மணித்துளி அளவு கூட தாமதமின்றி உடனே ஏற்படுகிறது. சதி தன் உடலை துறந்ததை பற்றி கூறும் பொழுது அவள் தட்சனுடன் தனக்கிருந்த உறவினை மனத்தளவில் துறந்து விட்டதாக ஸ்ரீ ஜீயகோசாமி கூறுகிறார். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் சதி புறச்சக்தியின் கண்காணிப்பு தெய்வம் ஆகையினால் அவள் தனது உடலை துறந்தவுடன் ஆன்மீக உடலினை அடையவில்லை. மாறாக தட்சனிடமிருந்து வந்த தனது உடலை மாற்றிக்கொண்டாள் என்று கூறுவார். வேறு சிலர் சதி தனது உடலை துறந்தவுடன் தனது எதிர்கால தாயாகிய மேனகையின் கருப்பையில் இடம் கொண்டாள் என்று கூறுவர். அவள் தனது உடலை துறந்தவுடன் வேறொரு நல்ல உடலிற்கு தன்னை மாற்றிக்கொண்டாள் என்றுதான் கொள்ள வேண்டுமே ஒழிய அவள் ஆன்மீக உடலினை அடைந்தாள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து ஒரு உயர்ந்த தத்துவம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது புரியுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். அதாவது இங்க வந்து யோகத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. அப்ப யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் போது அவங்க வந்து தனது யோக நிலையின் மூலமா அந்த ஆத்மாவை பிரம்ம ரந்திரத்தில் வெளியேற்றி உந்திச்சுழியில் இருந்து இதயத்திற்கும் இதயத்திலிருந்து தொண்டைக்கும் தொண்டையிலிருந்து ஆக்ஞா சக்கரத்துல பிரம்மரந்தத்தை கொண்டு போய் வெளியேற்றுகிறார்கள் பார்வதி தேவி. ஆனா அப்படி பண்ணினா கூட அது வந்து பௌதிகமானது. ஏன்னா அவங்க எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க பகவானை அடையணும்னு விரும்பல, தனது கணவனை சிவபெருமானை அடையணும் தான் மறுபடியும் அவங்க விரும்புறாங்க. அந்த உடலை விடுவதன் மூலமாக மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுக்கணும்னு தான் விரும்புறாங்க. சோ பௌதிகமா நினைக்கிறதுனால, ஏன்னா பகவானை தவிர எதை நினைக்கிறாங்களோ. ஒரு நிமிஷம் ஆச்சு. சோ உடலை விடுத்து பகவான்கிட்ட போறது தவிர வேற என்ன நாம பண்ணினாலும் அது பௌதிகமானதுதான். ஏன்னா ஆன்மீக உடலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை நினைக்க வேண்டுமே அன்றி வேற எதை நினைச்சாலும் நம்ம வந்து அது பௌதிகமாத்தான் ஆகும். இப்ப இங்க பார்வதி தேவி சிவபெருமானை அடையணும்னு மறுபடியும் விரும்புறதுனால அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது பௌதிகமான எண்ணமாமா அப்படின்னு தான் இங்க சில பிரபுபாதர் சொல்றாரு. மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பார்வதி தேவிக்கே அந்த நிலையில நம்மள நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு சிறு ஆசை இருந்தாலும் அது வந்து என்னாகும், பகவானை தவிர எம் வாபி ஸ்மரன் பாவம் எச்சித்தந்தே கலேவரம் சம்சமே வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதக. எந்த பாவத்துல இருக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். அது போல அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்துவா கலேவரம். அப்போ கடைசியா என்ன வேணும் நம்மளுக்கு? அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசியில இறக்கும்போது என்ன சொல்லணும்? நாராயணா எப்படின்னு. எப்படி அஜாமிலன் சொன்னான், நாராயணா தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னோட மகனை கூப்பிட்டதுனால, தன்னுடைய மகனுக்கு ஏதோ அவன் செய்த புண்ணியத்தினால மகனுக்கு வந்து நாராயணா என்கின்ற தெய்வத்தின் நாமத்தை சூடி இருந்ததுனால அவன் கடைசியில நாராயணான்னு கூப்பிட்டான். நாமெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு என்னென்னவோ பேரு, வேண்டாத பெயர்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா யார் பகவானுடைய பெயரை சுட்டி இருக்கிறார்களோ கடைசிக்கு அதையாவது நம்ம சொல்லிட்டே இருப்போம். இப்போ ஸ்ரீராம் அப்படிங்கிற பெயரை வச்சோம்னா ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னா எத்தனை தடவை கூப்பிடுவோம் வீட்டுக்குள்ள. தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானின் நாமத்தை உச்சரிப்பதனால் என்னாகும், தெரிஞ்சு சொட்டாலும்
தெரிஞ்சு சுட்டாலும் தீ தான், தெரியாம சுட்டாலும் தீ தான். ஆனா அதற்குரிய பலன்கள் வந்து நம்மளுக்கு பெர்சன்டேஜ் இருக்கு. நம்மளுக்கு சில சமயம் கம்மியா கிடைக்கும். ஆனா பகவானை உணர்ந்த நிலையில நம்ம சொல்லும்போது அதிகமா கிடைக்கும். அதே போல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு ஆஹ் முக்தி பெற்ற நிலை அப்படின்னா, சில சமயம் நாம வந்து தீ அப்படிங்கிறது, இங்க தீங்கிறது பௌதிகமான தீய சொல்லல. நம்மளுக்குள்ள உள்ள கூட உடம்புக்குள்ள கூட அக்னி அப்படிங்கறது ஒரு உஷ்ணம் இருக்கு. அது கூட அக்னி தான். அக்னி அப்படின்னா ஜுவாலையில வர்றதுதான் அக்னி கிடையாது. அதுக்குள்ள நாம அஹ் பகவானை அடையணும் அப்படின்னா நமக்குள்ளேயே அந்த அக்னி பிளம்பை தவத்தினால ஏற்படுத்தி நம்மளோட தீய பலன்களை எல்லாம் எரிக்க முடியும். எரிப்பதன் மூலமா நாம ஆன்மீக உடலை அடைய முடியும். அப்ப தவம்னா என்ன? இங்க நமக்குள்ள எப்படி அந்த அக்னியை உருவாக்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து பகவானின் சிந்தனையில இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள அந்த அக்னி உள்ள உண்டாக்க முடியும். அப்ப பாவ விளைவுகளை நம்மளால எரிக்க முடியும். சோ இங்க உடலை துறக்கிறது, இங்க பார்வதி தேவி வந்து உடலை துறக்கிறதுனால அந்த பாவப்பட்ட தந்தையோட உடல்ல இருந்துதான் வந்தாங்க, அந்த உடல் கிடைச்சது அப்படிங்கறத அவங்க வந்து எரிக்கிறாங்க. அப்போ அப்படி பார்த்தா நாம அப்படித்தான் பண்ணணுமா அப்படிங்கிறது வேண்டியது இல்ல. ஏன்னா நம்ம இந்த உடல்ல இருந்துட்டே நம்ம பாவ விளைவுகளை நம்மளால அழிக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குறார். இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கருத்துக்கள் அல்லது உங்களோட ஒப்பீனியன் இருந்தா இல்ல டவுட் இருந்தா